பிளாஸ்மா டிவி இந்த டிவியை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். 1990 காலகட்டங்களில் தயாரிக்கப்பட்ட இந்த பிளாஸ்மா டிவி இதை பற்றி இன்னைக்கு முழுமையாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம எல்இடி, எல்சிடி, QLED, OLED அப்புறம் CRT இந்த டிவிக்களை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அந்த வீடியோவில் நம்ம மிஸ் பண்ண ஒரு டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா டிவி தான். நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க இந்த பிளாஸ்மா டிவியை பற்றி முழுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு. அதனால இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பிளாஸ்மா டிவி எப்படி தயாரிக்கப்பட்டது, இதில் உள்ள முக்கியமான தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 1990 காலகட்டங்களில் தயாரிக்கப்பட்ட இந்த பிளாஸ்மா டிவி எல்சிடி டிவிக்கு போட்டியாக வெளிவந்துச்சு. இந்த பிளாஸ்மா டிவி எல்சிடி டிவியை விட 10 டைம்ஸ் வந்து பெட்டரான அவுட்புட் கொடுத்துச்சு. அதாவது பிக்சர் வந்து கிளாரிட்டி பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பிளாக் லெவல்ஸ். ஒவ்வொரு பிளாக் லெவலும் தனியாக ஆஃப் பண்ணிக்கிற டெக்னாலஜி அப்போவே கொடுத்துருந்தாங்க. அதாவது இப்போ OLEDயில் வருதுல பார்த்தீங்களா, அந்த டெக்னாலஜி அப்போவே தயாரிக்கப்பட்டுச்சு. ஆனால் என்னதான் OLEDயும் இதுவும் ஒரே மாதிரி வேலை செஞ்சாலும் இதோடைய உள்ளே இருக்கிற டெக்னாலஜி வேற. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளாஸ்மா டிவி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பிளாஸ்மா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பொருளுடைய 4வது நிலையை பிளாஸ்மா அப்படின்னு குறிப்பிடலாம். அதாவது திடம், திரவம், வாயு, அதற்கு அடுத்த நிலை உருவாகும் போது அதுதான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிவியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாயு, அதாவது அந்த டிஸ்பிளேக்குள்ள கேஸ் வந்து உள்ள இருக்கும். ஒவ்வொரு பிக்சலுக்கும் கேஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸ் எந்த கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜெனான் அண்ட் நியான் கேஸ் தான் அது உள்ள இருக்கும். நியான் கேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க பல கம்பெனிகளுடைய விளம்பர பலகை போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மெலிஸ் டியூப் லைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள இருக்கிற கேஸ், அந்த கேஸ் தான் வந்து நியான் கேஸ். அந்த கேஸ்ல நம்ம மின்சாரத்தை கொடுக்குறப்ப அது வெளிச்சமா மாறும். அந்த டெக்னாலஜி தான் இதுல உபயோகப்படுத்தப்பட்டுச்சு. ஜெனான் கேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம கார்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஹாலோஜன் லைட்னு சொல்லுவாங்க. அந்த பல்புக்குள்ள இருக்கிறதா ஜெனான் கேஸ். அந்த பல்பை உடைச்சா அதுக்குள்ள இருக்கிறதா ஜெனான் கேஸ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மின்சாரத்தை கொடுக்குறப்ப அது வெளிச்சமாக மாறும். இது ரெண்டும் சேர்ந்து தான் பிளாஸ்மா டிவியில் வேலை செஞ்சுச்சு. இப்போ இந்த 2 கேஸ்க்கும் நம்ம மின்சாரம் மூலயமா அதிக அளவு ஆற்றலை கொடுக்குறப்ப அதை டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜுங்கிறது சார்ஜை இறக்குறது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாயுவில் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுங்கிறது வந்து அந்த ஆற்றலை கூட்டுறதுக்கு பேர் தான் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த வாயுக்கு அதிக அளவு ஆற்றலை கொடுக்குறப்ப அந்த வாயு யூவி லைட்டா மாறி அதுல உள்ள பாஸ்பரஸ் கோட்டிங், அதாவது கலர் பூச்சி இருக்கு பாத்தீங்களா, சிகப்பு, பச்சை, நீலம், இந்த 3 கலர் பூச்சிக்குள்ள பட்டு வெளிச்சமா மாறி அதை தான் நம்மளுக்கு படமா காமிக்குது. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேக்குள்ள வாயுக்கள் நிரப்பப்பட்டிருக்கும். அந்த வாயுக்களுக்கு நம்ம மின்சாரம் மூலயமா ஆற்றலை கொடுக்குறப்ப அந்த வாயுக்கள் வெளிச்சத்தை உருவாக்கி யூவி லைட்டா மாறி அதுல இருக்கிற பாஸ்பரஸ் கோட்டிங் மேல பட்டு அதன் மூலயமா தான் நமக்கு படம் கலரா தெரியும். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் வர்றப்ப அதுல ஒரு பிக்சல்ல இருக்கிற ஒரு பிக்சலுக்கு மட்டும் நம்ம மின்சாரத்தை கொடுக்காம இருக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் முழுமையான பிளாக்கா இருக்கும். ஆனா எல்இடி டிவிக்கள்லையும் எல்சிடி டிவிக்கள்லையும் இது பொருந்தாது. ஏன்னா அதுல பின்னாடி ஃபுல்லா லைட்ஸ் இருக்கனால எனி டைம் லைட்ஸ் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப பிளாக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமுள்ள பிளாக்காக தான் தெரியும். அதனால டீப்பான பிளாக் கிடைக்காது. இப்போ இந்த பிளாஸ்மா டிவியில் டீப்பான பிளாக் கிடைக்கிறதுனால பிக்சர் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளாரிட்டி பயங்கரமாக இருந்துச்சு. இந்த டிவி 2013 வரை புழக்கத்தில் இருந்துச்சு. இந்த டிவி எதனால கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சிடி டிவியும் எல்இடி டிவியும் மிக விலை குறைவாக கிடைக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் எல்சிடி டிவியோட வெயிட்டும் எல்இடி டிவியோட வெயிட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஆனால் இந்த பிளாஸ்மா டிவி ஓவர் வெயிட்டாக இருக்கும். அதுக்கு காரணம் இதுக்குள்ள இருக்கிற பொருட்கள் தான். நிறைய அதிக அளவு காம்பனன்ட்ஸ் இதுக்குள்ள இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய டிஸ்பிளேவே பார்த்தீங்கன்னா கேஸ்லாம் ஃபார்ம் பண்ணி உள்ள இருக்கிறதுனால இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் எனி டைம் டிஸ்பிளேல மின்சாரம் கடத்திக்கிட்டே இருக்கிறதுனால இதுல பவர் கன்சூஷன், அதாவது நம்ம கரண்ட் பில் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது சூடும் அதிகமாக, அதாவது ஹீட் ப்ரொடியூஷன் வந்து அதிகமாக பண்ணுச்சு. அதனால தான் இந்த டிவி கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் அழிஞ்சுது. இப்போ இந்த டிவியோட டெக்னாலஜியை தான் OLEDயில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வேற விதமாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கேஸ் இல்லாமல் இது வேற விதமா டயோட்ஸ் மூலமா யூஸ் பண்ணி அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்காங்க. எல்சிடி, எல்இடி, QLED இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்லைட்ஸ் இருக்கும். ஆனால் OLEDக்கு பேக்லைட்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக லைட்டிங் டயோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தானா ஒவ்வொரு பிக்சலுக்கும்
லைட் உருவாக்குற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டெக்னாலஜி தான் பிளாஸ்மா டிவிலையும். கேஸ் தனித்தனி பிக்சலுக்கும் கேஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா யூவி லைட்டை உருவாக்கி ஒவ்வொரு பிக்சலும் தானா அணைஞ்சு எரியிற மாதிரி வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து அதோடைய டெக்னாலஜி. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிளாஸ்மா டிவில இதுவரைக்கும் 1080 பிக்சல்ஸ் வரைக்கும் தான் ரெடி பண்ண முடிஞ்சது. 4K ரெடி பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, இதுல எடப்பற்றாக்குறை ஆயிரும். ஒவ்வொரு பிக்சலுக்கும் தனித்தனியா கேஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதுல எடப்பற்றாக்குறை, அதாவது ஒவ்வொரு பிக்சல், இப்போ 4Kங்கிறது பிக்சல்ஸ் ரொம்ப அதிகம். 1080 பிக்சல் வரைக்கும் இதை ரெடி பண்ண முடிஞ்சது. 4Kக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா வந்து கம்பெனிகள் இதை ரெடி பண்ணி இருக்கிறதாக அப்போ சொல்லப்பட்டுச்சு. ஆனா அது வெளியில சந்தைக்கு விற்பனைக்கு வரல. அதுக்கு முன்னாடியே இந்த பிளாஸ்மா டிவியோட வாழ்நாள் முடிஞ்சு போச்சு. எதனால அப்படின்னா எல்சிடி எல்இடி மிக விலை குறைவா கிடைக்க ஆரம்பிச்சதுனால பிளாஸ்மா டிவியை யாரும் கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஆனாலும் இன்னும் நிறைய வீடுகள்ல இந்த பிளாஸ்மா டிவி ரன் ஆயிட்டு தான் இருக்கு. அதுல படம் பாக்குறவங்க இது என்ன இப்ப வர டிவியை விட நல்லா இருக்கே, இதோடைய வெளிச்சம் அந்த அந்த கலர் அவுட்புட்லாம் சூப்பரா இருக்கே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த பிளாக் லெவல்ஸ் தான். பிளாக் லெவல்ஸை தனித்தனியா ஆஃப் பண்ணக்கூடிய டெக்னாலஜி அப்பவே ரெடி பண்ணி இருந்திருக்காங்க. அதனாலதான் அந்த டிவி சூப்பரா இருந்திருக்கு. நீங்க யாராவது வீட்டில் பிளாஸ்மா டிவி வச்சிருந்தீங்கன்னா அதோடைய அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. இப்போ யாராவது பிளாஸ்மா டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க முடியாது. ஆனா பழைய டிவி எங்கேயாவது கிடைச்சதுன்னா தாராளமா வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.